9:25 மேல அந்த இடம் பரபரப்பாயிடும். அங்க இருக்க செங்கற்களுக்கு சுவர்ல வியர்வை வரும். அந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கும். வெடிகுண்டு பரிசோதனைகள் நிகழும். எந்த நொடி அவர் எங்க நிக்கணும்னு புரோட்டோகால் இருக்கு. சரியா 5 நிமிடம் முன்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்க அண்ணன் சி. ஜோசப் விஜய் அவர்கள் முதல் ஆளா வந்து உட்கார்ந்துருவார். அவர் வரும்போது அந்த மேசைகளை தட்டுகிற சத்தம் விண்பறக்கும். 9:30 மணி, ஒரு நொடி பிந்தியோ ஒரு நொடி தாழ்த்தியோ, ஒரு நிமிடம் முந்தியோ ஒரு நிமிடம் பிந்தியோ கிடையாது. மிக சரியாய் அந்த 9:30 நிமிடம் அதை தொடங்குகிற முதல் நொடி, ஒரு 3 நொடி இருக்கும்போது அந்த அறிவிப்பு வரும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வருகிறார் பொழுது அண்ணா அப்படி அழகா அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு புதிதாக பூத்த புது மலர் போல அப்படி எழுந்து வந்து நின்று திருக்குறள் சொல்லும் போது எங்க ஸ்கூல் தொடங்கும். திருக்குறள் சொல்ற வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் நல்ல பிள்ளைகளா இருப்போம். அப்புறம் முதல் கிளாஸ் தொடங்கும். சிறப்பு தீர்மானம் யாராவது கொடுத்திருப்பாங்க, எதிர்கட்சியை சார்ந்தவங்க. அவங்க ஒண்ணு சொல்ல, நாங்க ஒண்ணு பேச, ஒவ்வொரு நாளும் நல்லா சங்கல்பம் எடுத்துக்கிட்டு வருவேன். சொல்லிடுவாரு ராஜ்மோகன், இன்னைக்கு சண்டை கிண்ட எதுவும் போட மாட்டாங்க அப்படிதான் வருவேன். ஆனா நம்மளை மீறி என்னன்னாலும் நம்ம ஒரு அரசியல் இயக்கம், நம்ம தலைவரையோ தலைமையோ சொல்லும் போது நம்மளை மீறி ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டியது வரும். இதுல நடுவில் அவர் மாட்டிக்கிட்டு அவர் படுற பாடு இருக்கு பாருங்க. நான் இன்னைக்கு காலையில ஒரு தம்பி ரீல் அனுப்பியிருந்தான். இப்ப இவர் பேசுறதெல்லாம் ஆடியோவா வச்சு நம்ம தம்பிங்க அதுல ரீல் பண்றாங்க. அந்த ஆடியோல என்னன்னா, தலைவர் நம்ம பேரவைத் தலைவருடைய வாய்ஸ் வருது. இந்த வீடியோல அந்த தம்பி அப்படி ரீல் பண்ணியிருக்கானா, மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டை, நடுவில் அந்த பையன் இப்படி கையை கட்டி நிக்கிறான். ஆடியோல வருது, மாண்புமிகு பொதுப்பணித்துறை இருங்க இருங்க கொஞ்சம் இருங்க, மாண்புமிகு எதிர்கட்சி இருங்க 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 கொஞ்சம் இங்க பாருங்க, அவ்வளவுதான் சொல்றதை கேளுங்க, பேரவை நேரம் முடிந்தது, ரீல் முடிஞ்சிருச்சு.